இந்திய அரசியலில் ஜொலித்தது மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் இன்றைக்கு சாதனைகளை நிகழ்த்த துடிக்கின்ற பெண்களுக்கு முன்னுதாரணமாக, எடுத்துக்காட்டாக, ரோல் மாடலாக திகழ்பவர் என்று சொன்னால் அது செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான். அவரோடு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் மிக நெருக்கமாக பழகவும், சில கருத்துக்களை, இந்த எளியவனுடைய கருத்துக்களை, ஆலோசனைகளை அவரிடம் எடுத்து கூறவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்பது பெரும் பேறு. நல்ல கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை கூறுபவர் யாராக இருந்தாலும், அவர்கள் எளியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும், அதை கேட்டு செயல்படுத்தக்கூடிய பண்புள்ளம் கொண்டவராக புரட்சித் தலைவி திகழ்ந்தார். அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சியை ஒரு கட்டத்தில் அதுக்கு தலைமை பொறுப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட, மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பல விஷயங்களில் தொண்டர்களின் நம்பிக்கையை பெற்று, மக்களின் நம்பிக்கையை பெற்று ஒரு தலைவராக எமர்ஜ் ஆனாங்க. எமர்ஜ் ஆகி அந்த தலைமை பதவியை கடைசி வரையும் தக்க வச்சுட்டு, கிட்டத்தட்ட கட்சியிலையும் ஆட்சியிலையும் ஒரு இரும்பு பெண்மணியாக அவர்கள் பார்க்கப்பட்டார்கள், மக்களால் பார்க்கப்பட்டார்கள். ஸோ அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு கட்சி தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னு, கனிவு காட்ட வேண்டிய இடத்துல கனிவு காட்டுறதும், கண்டிப்பு காட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பு காட்டுறதும், அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை கையாண்டு கட்சியை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு தலைவர்களில், அதுவும் பெண் தலைவரில் ரொம்ப முக்கியமான தலைவர் மேடம் ஜெயலலிதான்றது என்னுடைய கருத்து. அவருக்கு 78வது பிறந்த நாள் இது. ஆக்சுவலாக இன்னும் பற்பல ஆண்டுகளுக்கு அவருடைய நினைவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும். ஆக்சுவலாக ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டினுடைய தவப்புதல்வி, புரட்சி தலைவி என்று மக்களால் மிகவும் போற்றப்பட்ட, மக்களின் தலைவியாக, அம்மாவாக வாழ்ந்து இந்த தமிழகத்திற்கு அரும் பெரும் தொண்டுகளை ஆற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்த நாள். அவர் ஆட்சி என்பது ஒரு பொற்கால ஆட்சி. தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். மக்கள் எல்லோரையும் ஈர்த்து, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகளை செய்து, தமிழ்நாட்டு எல்லா வகையிலும் முன்னேறுகின்ற வகையிலே ஒரு தாயுள்ளத்தோடு செயல்பட்டவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவி 78வது பிறந்த நாளிலே அவர்கள் செய்திட்ட சாதனைகளை, அற்புதமான செயல்பாடுகளை நாம் நிச்சயமாக மனதில் கொண்டு நாம் அவரை வணங்கிட வேண்டும்.